வணக்கம். நான் சிந்தியாவோட ஹஸ்பண்ட். அவங்கள நாங்கள் சரியான டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணது அவங்கள உயிரை சேஃப்டியாக காப்பாற்றுறதுக்காக. பட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேர்லெஸ்ஸால் அவங்க உயிர் போயிடுச்சு. முழுக்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நடந்த தவறுகள் அனைத்துமே எங்களோட சார்பாக தெரிய வந்திருக்குது. அதை மறைக்கிறதுக்காக நிறைய பேர் எவ்வளவோ இது செஞ்சிட்டு இருக்கும்போது சில நல்ல உள்ளங்கள் எங்களை நோக்கி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தாரேன், இதனால் என்ன பிரச்சனை பார்த்து தாரேன் அப்படின்னு சொல்லி அவள் இறந்துட்டா. அவளுக்கான முடிவு வந்து இறப்பு தான். இனி அவள் திருப்பி வரப்போகிறதில்லை. என்ன தான் நியாயம் கேட்டு என்ன தான் நீதி கேட்டாலும் நீதி வந்தால் கூட அவள் வரப்போகிறதில்லை. பட் நாளைக்கு இதே மாதிரிக்கே இன்னொரு குடும்பம் என் இடத்துலையும், இன்னொரு ஹஸ்பண்ட் என் இடத்துலையும், இன்னொரு பிள்ளை இடத்துலையும் இருக்கிறத நான் முற்றுமுழுதாக மறுக்கிறேன். இதுக்கு நியாயம் கிடைக்கிற இது மட்டும்தான் இதுக்கான சரியான தண்டனை. இது கட்டாயம் நியாயம் கிடைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அண்மையில் மன்னார் வைத்தியசாலையில் அந்த இறந்த இளம் தாய் சிந்துஜா அவருடைய விவகாரம் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முதலிலே அந்த பாரிய இழப்பை தாங்கி கொண்டிருக்கின்ற அவருடைய கணவர், அவருடைய குடும்பங்கள், 2 குடும்பங்களும், இன்னும் சிறப்பாக அந்த பச்சிளம் குழந்தை, அவர்களுக்கு நம்முடைய கரிசனையையும் ஆறுதலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயங்களை பற்றி நிறையவே செய்திகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றன. பல பகுதிகளிலிருந்து சிறப்பாக நாங்கள் இப்பொழுது கேட்டது போல யூடியூப், இன்னும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலே அங்கே ஒரு போட்டியும் ஒரு விதமான ஆரோக்கியமற்ற நிலைமையும் காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையிலே இந்த கணவரோடு நான் உரையாடி அவருடைய பேட்டிகளை கேட்டபோது இவர்கள் அவருடைய மனைவியை நேர காலத்துக்கு முருகன் வைத்தியசாலை கொண்டு போயிருக்கின்றார்கள். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் வண்டியிலே இங்கு அந்த நோயாளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். ஆனால் இங்கு மன்னாரிலே அவருக்கு கிடைத்த பராமரிப்பு அங்கேதான் பிழை இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். இதை குறித்து பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் சொன்னது போல நாங்கள் கரிசனையோடு இதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். உடனே நாங்கள் இந்த விடயத்தை பற்றி எழுந்த மனமாக பேச முடியாது. இதை கரிசனையோடு கவனித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். யார் யார் என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைப்பதற்கு என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மீண்டும் இந்த குடும்பத்துக்கு, இந்த பிள்ளைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நம்முடைய மன்னாரில் உள்ள வைத்தியசாலை நல்லபடியாக இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கடந்த வாரம் மன்னார் வைத்தியசாலையில் நடைபெற்ற சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக எங்களால் மரணம் நடந்து அவருடைய கணவரால் இங்கு இருக்கின்றார், அவரால் தகவல் கொடுக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். வைத்தியசாலை தரப்போடு உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர்களோடு வலியுறுத்தியதுடன் தொடர்ந்தும் அந்த விசாரணைகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு நாளும் அவதானித்து கொண்டு வருகிறோம், அவர்களோடு உரையாடி கொண்டு வருகிறோம். உள்ளக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவிட்டிருக்கின்றன. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் முடிவிட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவிட்டிருக்கிறது. கள அறிக்கையும் முடிவிட்டிருக்கிறது. 4 விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவிட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்திற்குள் அவர்களும் இங்கு வந்து முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். இந்த 4 கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக, சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் அசட்டையீனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும்
வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏனெனில் பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரதூரமான நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசாலைக்கு வந்திருக்கவில்லை. ஆகவே அந்த சாதாரண ஒரு விடயத்தை கூட அவர்களினுடைய கவனையினமான செயல்பாடு ஒரு மரணத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. 15 நாள் உட்பட்ட பிறந்த பிள்ளையினுடைய தாய் இறந்து போவது என்பது அந்த பிள்ளையினுடைய எதிர்கால கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஆகவே வைத்தியத்துறை இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் முதலிலே. ஆகவே அது அவர்கள் தொடர்ச்சியாக இவ்விதமான சாட்டுப்போக்கு கதைகள் சொல்லி எடுக்கப்பட்ட அல்லது விசாரணையில் கண்டறியப்பட்ட விவகாரத்தை மழுங்கடிக்க செய்வதோ அல்லது அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விடுவதோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலங்களிலும் இலங்கையிலே இவ்வாறான மருத்துவத்துறைக்கு எதிராக எந்த விசாரணைகளும் நடைபெற்றிருந்தாலும் கூட, தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கிளிநொச்சியிலே ஒரு பெண்ணினுடைய கற்பப்பை அகற்றப்பட்டது, விசாரணை அப்படியே காணாமல் போய்விட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒரு சிறுமியினுடைய கை அகற்றப்பட்ட விவகாரமும் பேசுபொருளற்ற நிலையிலே தற்பொழுது போய்விட்டது. வவுனியா விவகாரமும் காணாமல் போய்விட்டது. கிளிநொச்சியிலே கொரோனா வைத்தியசாலையிலே பல லட்சம் ரூபாய் ஊழல் என நிரூபிக்கப்பட்டு பெயர் குறைக்கப்பட்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விசாரணை குழு அறிவிக்கப்பட்டிருந்தும் இற்றவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதில் குற்றம் சாட்டிய நபரைத்தான் போலீசார் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இப்படித்தான் இலங்கையினுடைய நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் கடந்த காலங்களில் அரசியல் விவகாரங்களை எவ்வாறு கையாண்டார்களோ அப்படித்தான் நிர்வாக நடைமுறைகளிலும் தங்களுடைய அசமந்த போக்கை தொடர்ச்சியாகவே செலுத்தி வருகிறார்கள். ஆகவே இது இவ்வாறு இல்லாமல் மன்னார் வைத்தியசாலையிலும் கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு எதிராக நாங்கள் போராட்டங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதனை குறிப்பிட்ட சில காலங்கள் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாமல் தவிர்த்து அல்லது குறைத்து வைத்திருந்தோம். இவர்களுடைய கவனயீனமான செயற்பாடுகள் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. தற்பொழுது வைத்தியசாலையிலே 61 வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இதில் 56 பேர் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், 5 பேர் தான் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். நாங்கள் மன்னார் மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் வெளி மாவட்டங்களிலே பணிபுரிகிறார்கள். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் மன்னாருக்கு வந்து குறைந்த காலமாவது பணியாற்றுகின்ற ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இங்கிருந்து ஒவ்வொரு வருடமும் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் மன்னாருக்கு பணிக்காக நீங்கள் வருகிறீர்கள் இல்லை. நீங்கள் வராததன் விளைவே வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையை மன்னார் வைத்தியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாங்கள் அதாவது இந்த விசாரணைகளுக்காக சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த விசாரணை முடிவுற்று வைத்தியசாலை தரப்பாலும் மத்திய சுகாதார அமைச்சாலும் எவ்வாறான தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்காக நாங்கள் சில நாட்கள் காத்திருக்கிறோம். இதுக்கு அப்பால் இதற்குரிய உடலியற் கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை. அது இந்த வாரம் வெளிவரும் என கூறப்படுகிறது. அது வெளிவந்த பின்னர் 3 அல்லது 4 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்குரிய வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, நிர்வாக ரீதியாக எங்களால் எந்த விதமான தண்டனையும் வழங்க முடியாது என்கின்ற அவர்கள் இலகுவாக அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். அவர்களுக்கு அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்த பின்னர் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்று. அது மாத்திரமல்ல, குறித்த பெண்ணுக்குரிய இழப்பீட்டும் அந்த சிறிய குழந்தைக்குரிய எதிர்காலத்துக்குரிய வழிவகையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நஷ்டஈடும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். ஏனெனில் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு உரிய நியாயமும் நீதியும் வெல்லப்பட வேண்டும். இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் என்றதல்ல இங்கு உள்ள பிரச்சனை. நீதி வெல்ல வேண்டும். நீதியின் பால் உள்ள விவகாரங்கள் நடந்தேற வேண்டும். இற்றவரைக்கும் வைத்தியசாலை தரப்பு தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுவோம் என அவர்கள் கூறி
கூறுகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் உண்மையாக இருப்பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கையிலே இவ்வாறான நடவடிக்கைகள் வேறு எங்கனும் முன்னுதாரணம் இல்லை என்பதனால் எங்களுக்கு அவர்களை நம்பக்கூடியதாக இல்லை. இருந்தாலும் நாங்கள் சில நாட்கள் அவர்களுக்கு காலத்தை வழங்கி காத்திருக்கின்றோம். இல்லையேல் நாங்கள் சட்டத்தை நாடி நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.